படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஒரு விவசாயினா ஒரு 25 வயசு ஆள் வந்து ஞாபகம் வரணும். அப்படி வந்ததுன்னா விவசாயம் நம்ம கிட்ட திரும்பி வந்துருச்சு. விவசாயம் பண்றது எனக்கு ஆசை இல்லைங்க, பேராசை. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். என்ன சொல்ல மண்ணு படும், மத்தவங்க கண்ணு படும். அந்த கதை இப்ப உள்ள சந்ததிங்க கேட்க வேணும். நம்முயிருக்கு மேலே மானமறியாதே, மான இழந்தாலே வாழ தெரியாதே. பெருசெல்லாம் சொன்னாங்க. ஒரு வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பணங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? விவசாயம் நீ கண்டுக்கிறதே கிடையாது. விவசாயம் இல்லைன்னா நாடு என்ன தெரியுமா? சோறு போடுறவனை பிச்சை எடுக்க விட்டோம்னா நம்ம மண்ணள்ளி தான் திங்கணும். அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் நீங்க கை தட்டணுங்கிறதுக்காக சொல்லல, நாமெல்லாம் கையேந்திர கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க.